வணக்கம் உறவுகளே. இந்த தயவு செய்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, இந்த வீடியோவை தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. தயவு செய்து ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை கொஞ்சம் உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு 10 வயசு குழந்தை வந்து ஒரு பெண் பிள்ளை வந்து இறந்து போயிருக்கான்னு சொல்லி நம்ம எல்லாருமே வலைதளத்தில் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? உண்மையிலே வந்து மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. பெண் பிள்ளைகளை வந்து நம்பி நம்ம வெளியில் அனுப்பி திரும்ப வீடுக்கு வந்து சேருவாங்களா வந்து அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்கிற மாதிரி பெற்றவங்களோட நிலைமையாக இருக்குது. இப்போ தான் கேள்விப்பட்டோம், ஒரு ஒதுக்குப்புறமாக போன ஒரு பெண் பிள்ளையை வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோங்க. வெளியில் வர்றது நம்ம கேள்விப்படுறோங்க, வெளியில் வராத இன்னும் எவ்வளோ நடக்குது, எத்தனை பிள்ளைகள் சீரழிஞ்சிட்ருக்காங்க, எத்தனை பிள்ளைகள் வந்து சீரழிஞ்சு மிரட்டி வச்சுருக்காங்க, எதுவுமே தெரியலைங்க. பெண் பிள்ளைகளை, நானும் ஒரு பெண் பிள்ளையை பெற்றவங்க தாங்க, அந்த வழியில் தான் நான் பேசுகிறேன். தயவு செய்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சிஎம் அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும். நான் நிறைய பேர் வந்து குமுறிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா வீடியோவும், அந்த வீடியோ எல்லாமே அப்படிப்பட்ட வீடியோ, என் வீடியோ மட்டும் இல்லைங்க, எல்லா வீடியோவும் சிஎம் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ அவர் பார்த்துட்டு இதுக்கான சொல்யூஷன் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்கோங்க, ஏதாவது ஒரு வழியில் இருக்கோங்க, ஏதாவது ஒரு சின்ன சொல்யூஷனாவது இருக்கோங்க. தயவு செய்து சொல்கிறேங்க, பெண் பிள்ளைகளில் பெற்றவங்க அவ்வளோ கும்பிட்றாங்க. அவங்க அழுகுறத காது கொடுத்து கேட்க முடியலங்க, பார்க்க முடியல அந்த வீடியோவை, அந்த தாய் கதறத. எத்தனை தாய்ங்க இதை மாதிரி இன்னும் நம்ம கதற விட்டுட்டு இருக்க போகிறோம்? எத்தனை தாய்ங்களை சொல்லுங்கள். தயவு செய்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும், பெண் பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். நம்மளுடைய நாட்டில் சுதந்திரம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சுதந்திரமாக ஆண் பிள்ளைகள் கூட வெளியில் போக முடியாத நிலைமைங்க தாங்க இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேன், அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. தயவுசெய்து சிஎம் அவர்கள் தயவுசெய்து இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுங்க. ஏதாவது ஒரு இதை செஞ்சால் நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு பயம் வரணுங்க. தயவு செய்து அதுக்கான என்ன சொல்யூஷன் நீங்கள் செய்ய முடியுமோ செய்யுங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த பெண் பிள்ளைகளை அடித்து கொள்கிறாங்க பார்த்தீங்களா? விரும்பி போகிறது பெண் பிள்ளைகளுக்கும் நான் சொல்லணும், தயவுசெய்து எல்லா பின்னாடியும் போயிடாதீங்க. அவங்களுக்கும் வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். அப்படி போன பிள்ளைங்கள சாகடிச்சிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா? ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தா அந்த கல் எடுத்து அந்த முகத்தில் அடித்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய விஷயங்கள் கொளுத்திட்டு போயிடுறாங்க, ஆசிட் ஊற்றிட்டு போயிடுறாங்க. இப்படி இந்த தவறுகள் செய்கிறவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கிடைக்கணுங்க. தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறணும், சரிங்களா? நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சிஎம் அவங்கள பார்த்து இப்படிப்பட்ட எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். அவர் சிஎம் பார்த்து இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். தாழ்மையான வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேங்க. நன்றி.